நீங்க போட்டோல பாக்குற இந்த மனுஷன் ஒட்டுமொத்த மனித குலத்தையே அணுகுண்டு அழிவுல இருந்து காப்பாத்திருக்காரு. எப்படி சொல்றேன்? 1962 அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ரெண்டு நாடுகளும் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு சரிக்கு சமமா அணு ஆயுதம் வச்சிருந்த நேரம். பனிப்போர் வரை நடந்துட்டு இருந்ததுனால அமெரிக்கா எப்ப வேணாலும் நம்மள தாக்கலான்னு உஷாரான சோவியத் யூனியன் பதிலுக்கு அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக கியூபா நாட்டோட கடலுக்கு அடியில போய் நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஆயுதத்தை ரெடியா வைக்குது சோவியத் யூனியன். ஒருவேளை அமெரிக்கா நம்ம நாட்டை அட்டாக் பண்ணிருக்கோமோ நினைச்சு அமெரிக்கா மேல அணுகுண்டு போடுறதுக்காக நியூக்ளியர் மிசைல் ஆக்டிவேட் பண்ண போயிட்டாங்க நீர்மூழ்கி கப்பல்ல இருந்த ரெண்டு கமாண்டர்ஸும். ஆனா வாசிலி ஆக்கிப்போ அப்படிங்கிற ஒரு கமாண்டர் மட்டும் நம்ம நாட்டோட அனுமதி இல்லாம எதுவும் பண்ணிடக்கூடாது, அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேணாம்னு சொல்லி எப்படியோ பேசி சமாளிச்சு நீர்மூழ்கி கப்பலை திருப்பி சோவியத் யூனியன் வரையும் கொண்டு வந்துட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு அமெரிக்கா மேல அணு ஆயுதம் போடப்பட்டிருந்தா பதிலுக்கு அமெரிக்கா சோவியத் யூனியனை தாக்க, உடனே சோவியத் யூனியன் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளை தாக்க, பதிலுக்கு அமெரிக்கா சோவியத் யூனியனோட ஆதரவு நாடுகளை அட்டாக் பண்ண, இறுதியா அன்னைக்கு உலக நாடுகளே அழிஞ்சு போயிருக்கும்.